Ya Allah, I thank you for my clothes and my food. As I live throughout this test, I remember I've been blessed. சொத்தல்ல இது பிள்ளைகளுடைய சொத்து. இதை பங்கு பிரிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குறைந்தபட்சம் இந்த மவாரிசுடைய பாடத்தில் இப்படி ஒன்று இருக்கிறது எங்களுடைய மார்க்கத்தில் என்றையாவது தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மௌத்தா போனதுக்கு பின்னால் எவ்வளவு பிரச்சனை. நான சொல்றார், இந்த காணி எனக்கு தான் வேணும், இந்த இடம் எனக்கு தான் வேணும். குடும்பத்துக்கு மத்தியில் பிரச்சனை. உம்மா இத்தால இருக்கிறா, உம்மாக்கு நிம்மதி இல்ல, பிள்ளைகள் அடிச்சு கொள்றாங்க. ஏன்? எங்களுடைய மார்க்கத்தில் இதுக்கு வழிகாட்டவில்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய சொத்தில் இருந்து முதலாவது மையத்துக்கு தேவையான பணத்தை எடுக்கலாம், மையத்தை தயார்படுத்துவதற்கு தேவையான பணத்தை எடுக்கலாம். இரண்டாவது, அவருடைய சொத்தில் இருந்து கடனை நிறைவேற்றுவதற்கு அவருடைய சொத்தில் இருந்து பணத்தை எடுக்கலாம். மூன்றாவது, ஒருவர் மௌத்தாகினால் அவருடைய பணத்தில் இருந்து அவர் வசிய செய்திருந்தால், உதாரணமாக வைத்தியசாலையில் இருக்கிற நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், சக்கராத்தில் இருக்கிறார், அவர் மகனை அழைத்து சொல்கிறார், மனைவி அழைத்து சொல்கிறார், இப்படிதான் நான் கடைசி நேரத்தில் இருக்கிறேன், என்னுடைய ஒரு கடை இருக்கிறது, அந்த கடையில் ஒரு பகுதியை இந்த பள்ளி வாயிலுக்கு அல்லது ஒரு மதரசாவுக்கு நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்று அவர் வசிய செய்திருந்தால் அந்த வசியத்தையும் நிறைவேற்றலாம். மூன்றில் ஒரு பகுதி வசியத்துக்கு ஒதுக்கலாம். ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவரிடத்தில் 3 லட்சம் இருக்கிறது, அவர் வசிய செய்து விட்டார், என்னுடைய பணத்தில் இருந்து ஒரு பகுதியை இந்த மதரசாவுக்கு, இந்த பள்ளி வாயிலுக்கு அல்லது இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் கட்டாயமாக அதையும் நிறைவேற்றப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு முன்னால் கடனுடைய பாடத்தில் ஒரு விடயத்தை நான் ஞாபகம் செய்து கொள்கிறேன். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடன் மட்டுமல்ல, ஒருவர் ஏப்ரல் மாதத்தில் அவரே ஜகாத் கொடுக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்கவில்லை, அவர் மே மாதத்தில் மௌத்தாகிவிட்டார், பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பணத்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவர் ஹஜ் செய்ய வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை, பணம் இருந்தது, வசதி இருந்தது, அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை, அந்த ஹஜ்ஜுக்குண்டான பணத்தையும் ஒதுக்கி அதுக்கு பதிலுல் ஹஜ் செய்யப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான்காவது விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், அவருடைய பணத்திலிருந்து குடும்பத்தினர்களுக்கு பங்கு பிரிக்க வேண்டும். எதற்கு சொல்வார்கள்? மவாரிஸ் என்று சொல்வார்கள், ஃபராயித் என்று சொல்வார்கள். இதை எல்லாரும் கவனியுங்கள், இந்த பாடத்தை கவனியுங்கள். குறைந்தபட்சம் வீட்டில் உங்களுடைய பிள்ளைகள் அழைத்து, நான் மௌத்தாகினால் என்னுடைய பணத்தை இப்படிதான் பங்கு பிரிக்க வேண்டும், என்னுடைய சொத்தை இப்படிதான் பங்கு பிரிக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவரை கஃன் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு சண்டை பிடிப்போம். ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவரை அடக்கம் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு சண்டை பிடிப்போம். இதே போன்று ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய பணத்திலிருந்து அதை பங்கு பிரிக்கப்பட வேண்டும். இதுவும் மார்க்கத்தில் இருக்கிற விஷயம். அடக்கம் செய்யப்படுவது போன்று, அவரை கஃன் செய்யப்படுவது போன்று அவருடைய சொத்தை பங்கு பிரிப்பதும் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிற விஷயம். இலங்கையில் ஒரு ஆலிம் பயான் செய்து கொண்டிருந்தார். இலங்கையில் அப்படி மார்க்கத்தை படித்தவர்களும் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வாப்பாவுக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் லண்டன்ல படிக்கிறார், 2வது மகன் இலங்கையில் இருக்கிறார். மூத்தவர் லண்டனில் ஒரு பெண்ணை காதலித்து முறையாக திருமணம் முடித்திருக்கிறார். முறையாக. வாப்பாவுக்கு வைராக்கியம்.
என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னுடைய மகன் என்னை மதிக்கவில்லை, நான் அதனால் மன்னிக்க மாட்டேன். இப்படி இன்னும் இருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தில். உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்தால் அதற்கு நீங்களும் ஒரு காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிள்ளைகளை மட்டும் திட்டி, பிள்ளைகளை ஒதுக்கி, பிள்ளைகளுக்கு பதுவா செய்வதால் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? என்ன நலவு ஏற்பட போகிறது? அது முடிக்கின்றவர்களும் தெரிந்திருக்க வேண்டும். அதை சரி காணவில்லை. முடிக்கின்றவர்களும் தெரிந்திருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அதில் பரக்கத்து இருக்காது, நிம்மதி இருக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வேற பாடம். அப்படி முடித்தாலும் அவர்களை மன்னிக்கின்ற தன்மை எடுத்துக்கொள்ள கூடாதா? அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, பாப்பாவுடைய சக்கராத்துடைய நேரம். இரண்டாவது மகன் அழைச்சி சொல்றாரு, மகன், நான் மௌத்தாகினால் என்னுடைய சொத்தில் பெரிய கோடீஸ்வரன், என்னுடைய சொத்தில் எந்த ஒரு பகுதியும் என் மூத்த மகனுக்கு கொடுக்க கூடாது, அவர் வந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு கூட வரக்கூடாது. பாப்பா மௌத்தாகி விட்டார். மூத்த மகன் ஜனாசாவுக்கு வந்தார். மூத்த மகன் ஜனாசாவுக்கு வந்து வீட்டுக்கும் போகல, ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அவரும் அவருடைய மனைவியும் இருந்து பள்ளிக்கு வந்தாரு. ஜனாசாவை பார்த்தாரு. ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டாச்சு. பாப்பாவுடைய வேண்டுகோள் என்ன? மகன், நான் மௌத்தாகினால் என்னுடைய சொத்தில் எந்த பங்கு மூத்தவருக்கு போகக்கூடாது. இரண்டாவது மகன் மார்க்கத்தை படித்திருந்தார், மார்க்கத்தை விளங்கியிருந்தார். சொல்லிக் கொடுங்கள் மார்க்கத்தை, சொல்லிக் கொடுங்கள், மார்க்கத்தை தெரிய வையுங்கள். நாங்கள் தவறு செய்கின்ற பொழுது பிள்ளைகள் தட்டுவார்கள், வாப்பா இந்த தவறு செய்யக்கூடாது. மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் மௌத்தாகினால் அது மிகப்பெரிய பயங்கரம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது மகன் நானா கிட்ட போய் சொன்னாரே, நான் அல்ஹம்துலில்லாஹ் வாப்பாவுடைய எல்லா விஷயமும் நடந்தாச்சு, நான் புறப்படுகிறேன். இல்ல, நீங்கள் போக வேண்டாம். எங்களுடைய மார்க்கத்தில் மவாரிஸ் என்ற பாடம் இருக்கிறது. எங்களுடைய வாப்பா விட்டு சென்ற சொத்தில் ஒரு பகுதி உங்களுக்கும் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு போகுங்கள். இல்ல, வாப்பா சொல்லிட்டாரு என்ற சொத்திலிருந்து எதுவும் போகக்கூடாது. இல்ல, இது வாப்பாவுடைய சொத்து இல்லை. இப்ப வாப்பா மௌத்தாகினால் இது எங்களுடைய சொத்து. வாப்பா மௌத்தாகி விட்டார், இது வாப்பாவுடைய சொத்து அல்ல, இது எங்களுடைய சொத்து. நானும் நீங்களும் பிரித்துக் கொள்வோம், வாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. மவாரிஸ் என்ற பாடம் அல்லாஹ்வுடைய கட்டளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உம்மு குஜ்ஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் மௌத்தாகிவிட்டார். 3 பெண் குழந்தைகள். அந்த கணவருடைய உறவினர்கள் வந்து இந்த இவர்களுடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். வலம் யுஅத்தியா ஷைஅன், அதில் எதுவுமே விடவில்லை. உம்மு குஜ்ஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், பாருங்கள், என்னுடைய கணவர் மௌத்தாகி விட்டார், நானும் இருக்கிறேன், என்னுடைய மகள்கள் 3 பேரும் இருக்கிறார்கள், எங்களுக்கு எந்த சொத்தும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். லிர்ரிஜால், ஆண்களுக்கு இருக்கிறது, நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், உறவினர்கள் பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து ஒரு பகுதி இருக்கிறது. அதே போல பெண்களுக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. மிம்மா கல்ல மின்ஹு கஸூர், அது குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி. வாப்பா மௌத்தாகிட்டார், வாப்பாவுடைய 3 சாரம் தான் இருக்கின்றாலும் அதையும் பங்கு பிரிக்கப்பட வேண்டும். உலமாக்கள் சொல்கிறார்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள், வாப்பாவுடைய 3 ஆடைகள் இருந்தாலும் அதையும் பிள்ளைகளுக்கு பங்கு பிரிக்கப்பட வேண்டும். எப்படி பங்கு பிரிப்பது? எப்படி பங்கு பிரிப்பது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அதையும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற பாடத்தையும் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஃதில் உன்ஸையைன், ஆண்களுக்கு பெண்களுடைய பங்கு போல 2 பங்கு இருக்கிறது. அப்படி என்றால் 3 லட்சம் இருக்கிறது. ஒரு ஆணும் இருக்கிறார், ஒரு பெண்ணும் இருக்கிறார். ஒருவருக்கு, உதாரணத்திற்கு, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் 3 லட்சம் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆண் மகன், ஒரு பெண் மகள் இருந்தால் ஆண் மகனுக்கு 2 லட்சம், பெண் மகளுக்கு 1 லட்சம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை படியுங்கள். ரமதானுடைய காலத்தில் மட்டுமல்ல மார்க்கம், ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டுமல்ல மார்க்கம், மார்க்கத்தை படியுங்கள். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் 8 1, 6 1, 4 1, 2 1 சொத்து பங்கு பிரிக்கப்பட வேண்டும். இந்த மிம்பர் மேடையிலிருந்து உண்மையான ஒரு விடயத்தை சொல்கிறேன். நான் சந்தித்த ஒரு உண்மையான விடயம். ஒரு குடும்பத்தில் 2 ஆண் மக்கள், பாப்பா மௌத்தாகிவிட்டார், தாயும் மௌத்தாகிவிட்டார். 2 பேருக்கும் பிரச்சனை. சொந்த நானா தம்பி 8 வருஷமாக எந்த தொடர்பும் இல்லை. மேல நானாவுடைய வீடு, கீழே தம்பியுடைய வீடு. ஒரே காணியில் மேல் பகுதியில் நானாவுடைய வீடு, கீழ் பகுதியில் தம்பியுடைய வீடு. 8 வருஷம் எந்த தொடர்பும் இல்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? நானா கொஞ்சம் கூடுதலாக, தம்பி கொஞ்சம் கூடுதலாக சொத்தெடுத்து காணி எடுத்துக் கொண்டிருக்கிறார். நானாவுக்கு கொஞ்சம் குறைவு. 8 வருஷமாக பிரச்சனை. அவர் சொல்றாரு, நான் உம்மாவை கடைசி காலத்துல பார்த்தேன், இது என்னுடைய சொத்து. நானா சொல்றாரு, பாப்பாவை கடைசி காலத்துல நான் தான் பார்த்தேன், எனக்கும் கூடுதலாக வர வேண்டும். சகோதரர்களே, நான் மார்க்கத்தை முன்வைத்த பொழுது இப்படி மார்க்கத்தில் இருக்குதா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் மார்க்கத்தை இன்னும் புரியவில்லை என்றுதான் அர்த்தம். அதுக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பங்கு பிரிப்பது குர்ஆன் சொல்லி தந்த பாடம். இது யாருடைய மார்க்கமும் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். வஸியத்தம் மினல்லாஹ், ஃபரீதத்தம் மினல்லாஹ், தில்க ஹுதூதுல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சொத்து பங்கு பிரிப்பது இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய பங்கு, அல்லாஹ் வஸியத் செய்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதனால் யாராவது மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்தை எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற பாடம் இருக்கிறது, மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு பங்கு பிரிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் இவருக்கு மனைவியும் இருக்கிறாள், குழந்தைகளும் இருக்கிறார்கள். இப்ப எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும்? குர்ஆன் சொல்லுகிறது, وَلَهُنَّ الرُّبُعُ مِمَّا تَرَكْتُمْ إِن لَّمْ يَكُن لَّكُمْ وَلَدٌ فَإِن كَانَ لَكُمْ وَلَدٌ فَلَهُنَّ الثُّمُنُ مِمَّا تَرَكْتُمْ مِن بَعْدِ. ஒருவர் மௌத்தாகிவிட்டால், அவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், எந்த பிள்ளைகளும் இல்லை, எந்த பிள்ளைகளும் இல்லாவிட்டால், வளர்ப்பு பிள்ளை அல்ல, ஒருவருக்கு குழந்தை இல்லை, 4 5 வருடம் 10 வருடம் குழந்தை இல்லை, ஒருவர் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிறார், அதுக்கு பால் கொடி கொடுக்கவும் இல்லை, பாலுடைய அந்த தொடர்பும் இல்லை, இந்த பிள்ளைக்கு சொத்திலிருந்து பங்கு போக முடியாது. ஒருவர் மௌத்தாகிவிட்டார், எந்த குழந்தையும் இல்லாவிட்டால் மனைவிக்கு 4 1 மனைவிக்கு போய் சேரும். பைங்கானலக்கும் வலதுன், மௌத்தாகியவருக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 8 1 போய் சேரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பாடத்தை படிப்பது, தெரிந்து கொள்வது, இது மிம்பர் மேடையில் சுருக்கமாக சொல்லக்கூடிய பாடம் அல்ல, மிக நீண்ட ஒரு பாடம், மிக நீண்ட ஒரு தலையங்கம். இதை தெரிந்திருக்க வேண்டிய கட்டாய கடமைப்பாடு இருக்கிறது. எனவே மார்க்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், உலமாக்களை நாடுங்கள், உலமாக்களிடத்தில் படியுங்கள். மிம்பர் மேடையில் தலையங்கள், குறிப்புகள் மாத்திரம்தான் சொல்லலாம், விரிவாக பேச முடியாது. மிக நீண்ட தலையங்கள், மிக நீண்ட விஷயம் இருக்கிறது. எங்களுடைய மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. எனவே ஒரு வாப்பாவுடைய சொத்து 2 முறையில் பங்கு பிரியும். ஒன்று, வாப்பா மௌத்தாகுவதற்கு முன்னால் ஹதியா என்ற அமைப்பில் பிள்ளைகளுக்கு சொத்து பங்கு பிரியும். என்ற அமைப்பில் வாப்பா மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்திலிருந்து இஸ்லாம் சொன்ன ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் ஆண்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களுக்கு ஒரு வகையில், குடும்பத்திற்கு, மனைவிக்கு, பெற்றோர்களுக்கு என்று ஒரு வகையில் பங்கு பிரியும். இந்த பாடத்தை படிப்பது எங்கள் மீது கட்டாய கடமை.